வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை புத்தகத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்களோடு பார்ப்போம். வரிசைப்படுத்தி விடையை தேர்ந்தெடுக்க விருந்தே புதுமை, இல்லறவியல், சிலப்பதிகாரம், கலிங்கத்து பரணி. விருந்தே புதுமைன்னு கூறியது யார்? இல்லறவியல் யாருடையது? சிலப்பதிகாரம் யாருடையது? கலிங்கத்து பரணி யாருடையது? கீழே பாருங்கள். முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை என்று புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். அப்போ விருந்தே புதுமை யார்? தொல்காப்பியர். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். யார்? திருவள்ளுவர். அப்போ இல்லறவியல் யார்? திருவள்ளுவர். சிலப்பதிகாரம் நம்மளுக்கு தெரியும், இளங்கோவடிகள். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். அப்போ விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்திற்காக ஒரு அதிகாரத்தையே கொடுத்தது யார்? திருவள்ளுவர். இல்லறவியலில் திருவள்ளுவர் கொடுத்துருக்கிறாரு. சிலப்பதிகாரம் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஆவண்ணா. 2. மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் எது? விளக்கத்தை பாருங்கள். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அப்போ மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஆ. 3. தொல்காப்பியர் விருந்து என்பதனை என்னவென்று கூறியுள்ளார்? தொல்காப்பியர் விருந்து என்ற என்ன கூறுகிறார்? விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்து என்ன சொல்கிறாரு? புதுமை என்று கூறியுள்ளார். அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா. 4. சரியான கருத்தினை கண்டறிய. திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரி. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்கும் என்பதை மோப்பக்குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். ஆமாம், மோப்பக்குலையும் அனிச்சம் என்ற எடுத்துரையில் விருந்தினரை போற்றுதல். ஆமாம், மோப்பக்குலைன்றது என்ன சொல்கிறாரு? அதாவது அனிச்சப்பூ என்ன செய்யுமா? அனிச்சப்பூ மோந்து பார்த்தாலே அது நம்ம வாடி போயிடுமா. அது மாதிரி நம்ம முகம் வேறுபட்டால் விருந்தினருடைய முகமும் மாறி போயிடும், அவங்க மனசு வாடி போயிடும்ன்றதுனால அந்த மாதிரி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், அவங்கள என்ன பண்ணணும், விருந்தளிக்கணும் என்று வள்ளுவர் கூறுகிறார். 3. விருந்தினரை போற்றுவது இல்லற கடமையாக இருந்தது. ஆமாம், விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது புத்தகத்தில். அப்போ 3மே சரி. அப்போ திருவள்ளுவர் இல்லறவியல் விருந்தோம்பலுக்கு வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். சரி. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். சரி. விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. இதுவும் சரி. அப்போ 3ம் சரி. 5. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? அது யாருடைய கூற்றாக அல்லது யாருடைய வருத்தமாக அமைகிறது? கம்பராமாயணத்தில் சீதையா, சிலப்பதிகாரத்தில் கண்ணகியா, நலவெண்பாவில் தமயந்தியா, சீவக சிந்தாமணியில் காந்தர்வ தத்தையான்னு கேட்டால் நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் இதை கூறக்கூடிய நூல் எது? சிலப்பதிகாரம் என்று கண்ணகி வருந்துகிறாள். யார் வருந்துகிறா? கண்ணகி வருந்துகிறார். அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா. அதாவது கோவலனை பிரிந்து வாழக்கூடிய கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையன்னே வருந்துறாளாம். வீட்டுக்கு யாராவது அவங்கள என்னால் என்ன பண்ண முடியல, சரியாக விருந்து அளிக்க முடியலைன்றதை நினைச்சு என்ன பண்ணுறாளாம், வருந்துறாளாம். இதைத்தான் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதனை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். பழந்தமிழரான மரபு தான் என்னது? விருந்தினரை போற்றுதல் என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். 6. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவான யாவையே என குறிப்பிடப்படும் நூல் எது? அதாவது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால், பெரிய செல்வமோ பெரிய கல்வியோ உங்ககிட்ட இருந்துச்சாக்கும், அது எதுக்குன்னா வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும், வருந்தி வந்தவங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான். அவங்களுக்கு நம்ம கொடுப்பதில் விருந்து அன்றி மிகப்பெரிய வேற என்ன இருந்துற போது என்று கூறக்கூடிய நூல் எதுனா புக்கில் பாருங்கள். கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. இங்கே கூறப்பட்டுள்ளது கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. 7
சரியான கூட்டினை கண்டறி. என்னது? சரியான கூட்டினை கண்டறி. தான் மட்டுமே உண்பது என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. 2, விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. 3, நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு என்று 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் மட்டுமே உண்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படைன்றது. அப்படி இல்லை, தனித்து உண்ணாமை தான் தமிழருடைய விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தனித்து உண்ணாமை. இங்கே என்ன கட்டிருக்கு? தான் மட்டுமே உண்பதுன்னு இருக்குது. அப்போ இது தப்பு. 2, விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது? பெண்களின் சிறந்த பண்புகள்னு கொடுத்துருக்கு. புக்கில் அந்த வார்த்தையே இல்லை. விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. அவ்வளோதான். பெண்களுக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும் விருந்தோம்பல் பண்பு முக்கியமானது. அப்போ இதுவும் தப்பு. 3, நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டுன்னு கொடுத்துருக்கு. ஆனால் நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு என்று தான் புத்தகத்தில் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? குடும்பத் தலைவிக்கு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, தமிழர்களுக்கே உண்டுன்று தான் ஆன்சர். அப்போ இதுவும் தப்பு. அப்போ 3ம் தவறு. அப்போ என்னது? 3ம் தவறு. இந்த நடுஇரவில் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவு நல்லியல்பு தமிழருக்கு உண்டுன்றிருக்குல்ல, அதை கூறக்கூடிய நூல் எதுனா நற்றிணை. நற்றிணையில் 142வது பாட்டு இதை சொல்லுது. 8. அடுத்த கொஸ்டின் அதுதான். அள்ளில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் எது? ஒரே ஒரு நிமிஷம் மன்னிக்கவும். இது 3 குடும்பத் தலைவி தான் கொடுத்துருக்கு. மன்னிக்கணும், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா பெண்களின் சிறந்த பண்புகள் ஒன்று, இதுவும் சரி. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 2, 3 சரி. மன்னிக்கணும், இது தப்பாக நான் கொடுத்துட்டேன். சரியான கருத்தினை இது. விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுறது. இதுவும் சரி. ஏன்னா குடும்பத் தலைவின்னு கொடுத்துட்டாங்க. நடுஇரவில் விருந்தினர், இதுவும் சரி. அப்போ 2, 3 சரி. 1 மட்டும் தப்பு. தான் மட்டும் உண்பது என்பதே தமிழரின் விருந்தோம்பல் பண்பு. மன்னிக்கவும், சாரி. அடுத்து 8. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் எது என்றால் நற்றிணை. நற்றிணை தான் என்ன பண்ணுது? சிறப்பித்து கூறக்கூடிய நூலாக இருக்குது. 9. காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் எது? ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்கன்னா அவங்க கிளம்பும்போது அவங்க பின்னாடி 7 அடி நடந்து போய் அவங்கள என்ன பண்ணுமா? வழி அனுப்பிட்டு வரணுமா? அப்படி கூறக்கூடிய நூல் எதுனா 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டைய தமிழர்கள், ஆன்சர் பாருங்கள். பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அப்போ காலின் 7 அடி பின் சென்று என்று கூறக்கூடிய நூல் எதுனா பொருணர் ஆற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்பக்கூடிய, காலின் 7 அடி பின் சென்று விருந்தினர் எதுனா பொருணர் ஆற்றுப்படை. அவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க. பொருணர் ஆற்றுப்படை. 10. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விருந்தினரும் வந்திருக்கிறாரு, வறியவரும் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவங்க 2 பேர்த்தையும் அவங்க எப்படி தான் பண்ணாங்களாம்? பக்கத்தில் உட்கார வச்சு முக மலர்ச்சியோட 2 பேர்த்துக்குமே என்ன பண்ணாங்களாம்? விருந்தளித்தாங்களாம். அப்படி கூறக்கூடிய நூல் எது? விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுள்ள. விருந்தினரும் வந்திருக்கிறாரு, வறியவர் மிக ஏழ்மையான ஒருவர் வந்திருக்கிறாரு. 2 பேர்த்தையும் முக மலர்ச்சியோட நெருங்கி அமர வைத்து விருந்தளித்தை கூடக்கூடிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. குரல் உணங்கு விதைத்தினை உரல் வாய்ப்பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் என்று புறநானூறு காட்சிப்படுத்தும் கருத்து யாது? அப்போ இது முதல்ல இது கொஸ்டின். குரல் உணங்கு விதைத்தினை உரல் வாய்ப்பெய்து சிறிது புறப்பட்டாளோ இவள். குரலில் போட்டு என்ன பண்ணலாம்? அவளுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க. விருந்தினர் வந்த பிறகு அவளால் என்ன பண்ண முடியலைன்னா உணவுக்கு தானியம் எதுவும் இல்லை. விதைக்காக வச்சுருப்பாங்கள்ல, விதைத்திணை, அதாவது அடுத்த நடுவதற்காக வச்சுருப்பாங்கள்ல, அந்த தனியை எடுத்து உரலில் போட்டு இடித்து அது மூலமாக சாப்பாடு பண்ணி கொடுத்தாண்டு ஒரு புறநானூறு சொல்லுது. இது காட்சிப்படுத்தும் கருத்து என்ன? தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தால் தலைவி. சரி. உணவுக்காக வைத்திருந்த தானியத்தை இல்லை, உணவுக்காக வச்சிருந்ததல்ல, அது
விதைக்காக வச்சிருந்தது. விதைத்திணை. குழந்தையின் பசியை போக்க விதைக்காக வைத்திருந்த திணை இல்லை, குழந்தைய பசியை போக்க இல்லை, விருந்தினரின் பசியை போக்க. அப்போ இதுவும் தவறு. இவற்றில் எதுவும் இல்லை, இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஆ. கீழே பாருங்கள், தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தார். அப்போ இங்கே விதைக்காக இருக்குது சரி, இங்கே உணவுக்காக வைத்திருந்ததில்லை, விதைக்காக வைத்திருந்தது. அப்போ இது தப்பு. இது குழந்தையின் பசியை போக்கல்ல, விருந்தினரின் விருந்தளிப்பதற்காக கூறக்கூடிய நூல் இது. புறநானூற்றில் 333வது பாட்டு. 333வது பாட்டு. 12. தலைவன் விருந்தளிக்க அடகும் பணியமும் வைத்த பொருள் யாவை? தலைவன் விருந்தளிக்க அடகும் பணியமும் வைத்த பொருள் யாவை? விருந்தினர், நேற்று ஒரு விருந்தினர் வந்துடுறாரு, அவருக்கு ஒன்றுமே என்னால் கொடுக்க முடியலை. அதாவது வீட்டில் எதுவும் தானியம் இல்லை, கையில் பணமும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, புறநானூற்றில் இருந்தக்கூடிய ஒரு தலைவன் நேற்று அவருக்காக தன்னுடைய பழைய வாள், அவருடைய போரில் பயன்படுத்திய பழைய வாளை பணைய வைக்கிறாரு. பணைய வச்சு இது பண்ணுறாரு, விருந்து கொடுக்குறாரு. இன்றைக்கும் ஒருத்தர் வந்துட்டார். அப்போ இவர்கிட்ட வேறு என்ன இருக்குன்னா, கருங்கோட்டு சீரியால். கருங்கோட்டு சீரியல்னா இப்போ அவர் பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த சீரியாலையும் என்ன பண்ணுறாரு, பணையம் வச்சாராம். அப்போ நேற்று தன்னுடைய பழைய வாழை அடகு வச்சாராம், இன்றைக்கி தன்னுடைய புதிய கருங்கோட்டு சீரியாலையும் அடகு வச்சார் சொல்லி நம்மளுக்கு புறநானூறு பாட்டு சொல்லுது. இப்போ தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருள் யாதுன்னு கேட்டால், நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணையம் வைத்தான். இது நேற்று. இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலையும் பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. சொல்லக்கூடிய நூல் எது? புறநானூறு. பாட்டை பாருங்கள். நெருணை வந்த விருந்தினருக்கு மற்ற தன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாலும் பணையம் என்று புறநானூற்றில் 316வது பாடல் சொல்லுது. அப்போ ஆப்ஷன் என்ன? பழையவாள் மற்றும் கருங்கோட்டு சீரியால். பழையவாள் மற்றும் கருங்கோட்டு சீரியால். 12. தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருள் என்ன? அதே தான், பழையவாளும் கருங்கோட்டு சீரியாலும். 13. அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தார் யார்? இக்காட்சி இடம்பெறும் நூல் எது? அதாவது திடீரென்று ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்து விடுகிறார். அங்கே வீட்டில் பார்த்தா சமைப்பதற்கு தானியம் எதுவும் இல்லை. ஆனால் அன்றைக்கி தான் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய தோட்டத்தில் போய் விதைச்சிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிருக்காரு, சிவனடியாருக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதற்காக விதைத்த நெல்லை மறுபடியும் எடுத்துகிட்டு அதை விருந்தாக படைச்சாராம். அப்படி சிவனடியார் விருந்து படைத்தவர் யார்? அந்த மாதிரி விருந்து சிவனடியார் கொடுத்தது யார்? அது எந்த நூலுன்னு கேட்குறாங்க. கீழே என்ன கொடுக்க பாருங்கள். இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. யாரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க? இளையான்குடி மாரநாயனார். எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்பட்டுள்ளது. அப்போ யார் வீட்டுக்கு சிவனடியார் வந்தாருன்னா இளையான்குடி மாரநாயனார். இதை சொல்லக்கூடிய நூல் எதுனா பெரிய புராணம். அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா. 14. நீதல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுவன யாவை? நீதல் நில மக்கள் பாணர்கள் அங்கே போகிறாங்க. பாணர்கள் பாட்டை சேர்த்து பாடக்கூடிய பாணர்கள் அங்கே போகிறாங்க. அவர்களை வரவேற்று என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய விருந்தளித்ததாக சிறுபானாற்றுப்படை நூல் சொல்லுது. அப்படி என்ன கொடுத்தாங்கன்னா, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். குழல் மீன், நம்ம ஊலி மீன் இருக்குல்ல, அது ஊலி மீன் தான். அந்த ஊலி மீன் தான் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன கொடுத்தாங்க? குழல் மீன் கறியும் பிறவும். 15. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்ற கவிதைக்கு உரியவர் யார்? கொடுத்துருக்கு. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்குது பிரியங்களின் நீள் சரடு என்று பாடியவர் யாருன்னா அம்சப்பிரியா. யார்? அம்சப்பிரியா. 16. பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வரிவீர் உளிரோ என்று குறிப்பிடப்படும் நூல் எது? இப்போ வீட்டை என்ன பண்ண போகிறாங்கன்னா,
இரவு நேரமோ அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் வந்து கதவை மூட போகிறாங்கன்னா வெளியே பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், யாராவது உணவு தேவைப்படுவர்கள் யாரும் வெளியே இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் வீட்டு கதவுவே மூடுவாங்களாம். அப்படி சொல்லக்கூடிய நூல் எது கேட்குறாங்க. பாருங்கள், இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னாடி, எப்போ நைட் நேரத்தில் இரவில் மூடுறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ என்று குறுந்தொகை பாடல் சொல்கிறது. குறுந்தொகையில் இருக்கக்கூடிய 118வது பாடல் சொல்கிறது. குறுந்தொகையில் இருக்கக்கூடிய 118வது பாடல் சொல்கிறது. 17 மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார், நூல் எது? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவரை கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் அந்த நூல் தான் என்னன்றது தெரியாது. ஏன்னா அங்கே ஆத்திச்சூடி ஔவையார் கொன்றைவேந்தன் கொடுத்துருக்கு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றைவேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். இதில் பாரு, கொன்றைவேந்தனில் அவர் பாடியிருக்கிறாரு. கொன்றை வேந்தனில் அவர் பாடியிருக்கிறார். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறுமுறுவனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் பொரிந்து விருந்து இட்டானீது எல்லா உலகும் பெறும் என்று பாடுகிறார். சரியான கூற்றுகளை கண்டறிய. 18 விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரம் பெரியன. விருந்து கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அதனால தான் சத்திரம் பெரியன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வர்களுக்காக கட்டப்பட்டன 2வது இது கொடுத்துருக்குறாங்க. இந்த கூற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெரியன. சரி, இந்த சத்திரங்கள் பெரியன. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோருக்காக கட்டப்பட்டது. நாயக்கர் மராட்டிய ஆட்சிகளில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோருக்காக கட்டப்பட்டன. இதுவும் சரி. அப்போ கூற்று சரியான கூற்றுக்காக இரண்டும் சரி. இரண்டும் சரி. 19 சரியான கருத்தை கண்டறி. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. 2 இலையில் இடது ஓரத்தில் வைக்கப்படுபவை உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான சிறிய வகை உணவுகள். இலையில் வலது ஓரத்தில் வைக்கப்படுபவை காய்கறி, கீரை, கூட்டு முதலான பெரிய வகை உணவுகள். பாருங்கள், தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. சரி, ஓகேங்களா? உணவின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதி வலப்பக்கம் இருந்துச்சு. இலையின் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான சிறிய வகை உணவுகளை வைத்தார்கள். இதுவும் சரி. வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலிய பெரிய உணவு வகைகளை வைத்தார்கள். அப்போ இதுவும் சரி. மூன்றும் சரி. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடக்கூடிய விழா. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. என்ன விழா? வாழை இலை விருந்து. வாழை இலை உணவு சமைத்து அனைவருக்கும் போடக்கூடிய விழா. விருந்தே புதுமை என கூறியவர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். 22 திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெற்றக்கூடிய நூல் எது? திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை பற்றி கூறுகிறார். அப்போ ஆப்ஷன் ஆ. 23 விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியது அது சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்புன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? தொல்லோர் சிறப்புனா தொன்மை காலத்திலிருந்து ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்குது சொல்லி கண்ணகி பாடுவதாக இருக்குது. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய். அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரை இருக்கக்கூடிய விருந்து இணை கூட என்னால் சரியாக பண்ண முடியலன்னு சொல்லி கண்ணகி வருந்துவதாக இருக்குது. அதை கூறக்கூடியவர் யார்? இளங்கோவடிகள். 24 கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். யார்? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் தான் விருந்தும் ஈகையும் செய்வதாக சொல்லி யார் சொல்கிறதுனா கம்பர் சொல்கிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். யார் குறிப்பிட்டுள்ளது? கம்பராமாயணத்தில் கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெரிய புராணத்தில் இளையான்குடி மாரநாயருடைய வீட்டுக்கு சிவனடியார் ஒருவர் வந்துடுறாரு. அவரிடம் தானியம் ஏதும் இல்லை. அதனால் அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அவர் சமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லி பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. எங்கே கூறப்பட்டிருக்கு? பெரிய புராணத்தில். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் விருந்தே புதுமை தொல்காப்பியர், மோப்ப கொலையும் மணிச்சம் திருவள்ளுவர், மருந்தே ஆயினும் விருந்தோடுவும் கொன்றைவேந்தனில் ஔவையார், விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் இளங்கோவடிகள்.
விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் இளங்கோவடிகள். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கிது? 2 1 4 3 2 1 விருந்தே புதுமை 2 விருந்தே புதுமை 1க்கு ஆவண்ணா 2க்கு ஆனா 3க்கு ஈயண்ணா. ஆப்ஷன் ஆ. 27 சொற்றொடர்களை முறைப்படுத்துக. விருந்தினர் என்று பெயர் புதியவர்களுக்கே முன்பின் அறியாத. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். இப்போ ஈ ஆ ஆவண்ணா ஆவண்ணா ஆப்ஷன் இ. 28 விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படக்கூடிய இடம் எதுனா சிதம்பரத்தில் இருக்குது. விருந்தோம்பல் பற்றி 17ஆம் நூற்றாண்டிலே ஒரு சுவரோவியம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சிதம்பரத்தில் இருக்குது. 29 விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை படைத்தது யார்? இல்லறவியலில் திருவள்ளுவர். 30 பின்வருவற்றுள் முறையான தொடர் என்ன? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழைக்கு இலக்கிய இல்லை. தனித்த வாழைன்னு ஒன்று இல்லை. தமிழர் வாழை இலைக்கு தமிழர் வாழைன்னு ஒன்று இல்லை. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டு இல்லை. தமிழருக்குன்னு ஒரு வாழை இலை இருக்கா? இல்லை. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் சரி. தமிழர் வாழை பண்பாட்டில் வாழை பண்பாடுன்னு ஒன்று இல்லை. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் இ. 31 விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலையும் பணியம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன? அவர் அந்த விருந்து போற்றக்கூடிய நிலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த விருந்து போற்றிய நிலை நிலைத்திற்கேற்ற விருந்தா? ஆனால் இல்லை. இன்மையிலும் விருந்து, அள்ளிலும் விருந்து. அள்ளுன்னா இரவில் விருந்தானா? இல்லை. இது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உற்றார் உறவினருக்கான விருந்தா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணியம் வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணியம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா, அவங்ககிட்ட இல்லை. வறுமையிலும் விருந்து தான், நிலைத்திற்கேற்றதில்லை. இன்மையிலும் விருந்து, வறுமையிலும் விருந்து அவன்கிட்ட இல்லை. இருந்தாலும் தன்னுடைய வாளை பணியம் வைத்து கொடுக்குறான். அதான் அது வறுமை. அப்போ இன்மை என்றால் வறுமை. வறுமையிலும் விருந்தளித்தவன் தான் புறநானூற்று தலைவன். அதோட நம்மளுக்கு இயல் 3 இருக்கக்கூடிய விருந்தோம்பல் முடியுது. அடுத்து காசி காண்டம். அடுத்தது என்னது? இயல் 3 காசி காண்டம். காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? காசி காண்டத்தை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன். காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியன். ஓகேங்களா? காசி காண்டம் எந்த நகரத்தின் பெருமைகளை கூறுகிறது? அதிலே பேர் வந்துருச்சு, காசி. காசியோட பெருமையை தான் கூறுது. 3 காசி காண்டத்தின் பாடுபொருள்களாக அமைந்தவை எவை? காசி காண்டத்தின் பாடுபொருளாக அமைந்தது என்னன்னு கொடுத்துருக்காங்க. காசி நகரத்தின் பெருமைகளை கூறக்கூடிய நூல் காசி காண்டம். அதை நம்ம பார்த்துட்டோம், இங்கே பார்த்துட்டோம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. பாருங்களேன், இந்த நூல் எதை பற்றிலாம் பாடுதுன்னா, துறவு நிலையை பற்றி பாடுது, இல்லறத்தை பற்றி பாடுது, பெண்களுக்குரிய பண்புகளை பற்றி பாடுது, வாழ்வியல் நெறிகளை பற்றி பாடுது, மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகளை பற்றி பாடுது. இப்போ 4 1 2 3 4 5 விதமான பண்புகளை பற்றி பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் நமக்கு இடமாக இட்டுள்ளது. அப்போ துறவு, காசி காண்டத்துடைய பாடுபொருட்கள் துறவு சரி, இல்லறம் சரி, பெண்களுக்குரிய பண்புகள் சரி, வாழ்வியல் நெறிகளும் சரி, மறுவாழ்வில் அடையும் நன்மைகளும் சரி, அனைத்தும் சரி. காசி காண்டத்தின் பாடுபொருட்கள். 4 காசி காண்டத்தின் எல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? இங்கே கொடுத்துட்டோம், 17வது பாடல். எத்தனையாவது பாடல்? 17வது பாடல். 5 முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் யார்? முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் யார்? முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியன். இந்த காசி காண்டத்தை இயற்றிய அதிவீரராம பாண்டியன் யாருன்னா, பாண்டியர்களுடைய முத்துக்குளி, அவங்க தான் முத்துக்குளிப்பாங்க. அவங்களுடைய துறைமுகம் தான் கொற்கை. அந்த கொற்கைக்கு அரசனாக இருந்தவர் தான் யாராம்? அதிவீரராம பாண்டியன். சரியான கூட்டினை கண்டறிக. அதிவீரராம பாண்டியர் அரசராகவும் தமிழ் புலவராகவும் திகழ்ந்தார்னு ஒரு ஆப்ஷன். அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் வெற்றி வேர்க்கை.
வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படுவது நருந்தொகை, மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் என்று 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஆமாம், கொற்கையின் அரசராக இருந்திருக்கிறாரு. தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலை காசி காண்டம். அப்போ அதிவீரராம பாண்டியர் அரசராகவும் இருந்திருக்கிறார், தமிழ் புலவராகவும் திகழ்ந்திருக்கிறார். இது சரி. அடுத்து இவர் இயற்றிய நூலை காசி காண்டம் சரி. இவருடைய மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை. ஆமாம், அதிவீரராமன் இயற்றிய இன்னொரு நூல் என்னது? வெற்றி வேர்க்கை. இந்த வெற்றி வேர்க்கைக்கு பேர் தான் என்னது? நருந்தொகை. நருந்தொகை என்ற சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சிறந்த அறக்கருத்துக்களை தான் எடுத்துரைக்கிறதே ஒழிய இங்கே மறுவாழ்வில் அடையும் நன்மைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லை, அது ஒரு அறநூல், அவ்வளோதான். அது என்னது? ஒரு அறநூல். அப்போ முதல் 3 தான் சரி. முதல் 3ம் சரி. அதிவீரராம பாண்டியருடைய பட்டப்பெயர் என்ன? அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. புக்கில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, சீவலமாறன். அதிவீரராம பாண்டியனுக்கு பட்டப்பெயராக புத்தகத்தில் கொடுத்துருக்குது என்னதுன்னா சீவலமாறன். சீவலமாறன். அதிவீரராம பாண்டியர் இயற்றாத நூலை கண்டறி. அப்போ அவர் இயற்றிய நூல் என்ன? நைடதம், லிங்கபுராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை யந்தாதி, கூர்ம புராணம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். நைடதம், லிங்கபுராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை யந்தாதி, கூர்ம புராணம், அதுபோக வெற்றி வேர்க்கை, இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். அப்போ இங்கே என்ன இருக்குது? நைடதம் அவரோட தான், வாயு சம்ஹிதை அவரோட தான், திருக்கருவை அந்தாதி அவரோட தான், சடகோபர அந்தாதி அவரில் கம்பர். அப்போ ஆப்ஷன் இ. பொருத்தி காட்டுக. நன்மொழி, வியத்தல், வருக, உரைத்தல். இதை பொய்க்கும் பொழுது நன்மை கூட்டல் என்று மொழி என்று முடிகிறது. அப்போ மை விகுதி பெற்று வந்தால் அது என்னது? பண்புத்தொகை. மை விகுதி பெற்று வருவதனால அது பண்புத்தொகை. அல் என்பது விகுதி பெற்றால் அது தொழிற்பெயர். விளையாடல், பாடல், ஆடல், வியத்தல், பார்த்தல், இந்த மாதிரி இது வச்சாக்க என்னது? நம்ம என்ன சொல்லுவோம்? தொழிற்பெயர்னு சொல்லுவோம். தொழிற்பெயர். வியத்தல், நோக்கல் எல்லாமே என்னது? தொழிற்பெயர். வருக, வருக என்பது என்னது? கா, இயர்னு முடிந்தால் என்னது? கா அல்லது இயர் இந்த முடிஞ்சாக்க என்னது? அது வியங்கோல் வினைமுற்று. இப்போ இங்கே வருக, வாழ்க, வாழிய, வாழியர் இந்த மாதிரி முடிச்சாக்க என்னது? வியங்கோல் வினைமுற்று. உரைத்த. இப்போ உரைத்த, இத்து கூட்டல் ஆ. இந்த ஆவில் முடிச்சாக்க அது என்னது? பெயரச்சம். இதே இது ஈ அல்லது ஊழ முடிச்சாக்கும், அதுக்கு அடுத்து என்னதான் வரும்? ஒரு வினை தான் வரும். இங்கே உரைத்த பேச்சாளர், இதுக்கடுத்து ஒரு பெயர் தான் வரும். அதனால தான் இது என்னது? பெயரச்சம். ஆவில் முடிஞ்சாலே பெயர் தான் வரும். இப்போ இதே இது தூண்டு இருந்துச்சாக்க அதுக்கடுத்து என்னது? விரை தான் வரும். இப்போ பறந்த பறவை, பறந்த தா பறந்தன்றதுக்கு அடுத்து என்ன தான் வரும்? பெயர் தான் வரும். அதனால தான் அது பெயரச்சம். இப்போ பறந்து ஊவில் முடிஞ்சாக்கும் பறந்து வந்தான், பறந்து சென்றது என்று சொல்லி வினை தான் வரும். அதனால அது வினையச்சம். அப்போ ஆவில் முடிஞ்சால் பெயரச்சம், ஈ அல்லது ஊவில் முடிச்சாக்க அது பேர் என்னது? வினையச்சம். அப்போ ஆப்ஷன் 4க்கு ஆ. இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஆ. 10. உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது? ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்கே உப்பு இல்லாமல் கூழ் விட்டாலும் நம்ம அதை என்ன பண்ணணும்? அமிர்தம் போல் சாப்பிட்ணுமா? இங்கே பாருங்களேன், உப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி. உப்போடு முகமலரணும், சும்மா பேருக்கு மட்டும் முகத்தில் நடிக்கக்கூடாது. உபசரிக்கணும், உண்மையை மட்டும்தான் பேசணும். உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். அந்த மாதிரி முகமலர்ச்சியோடு உபசரித்து உண்மை பேசி நம்மளுக்கு யாராவது உப்பு இல்லாமல் கூட கூழ் போட்டால் கூட அதுதான்டா அமிர்தம். முப்பழமுடு பாலன்னம் முகம் கெடுந்து இடுவாராயினும், மாப்பழா வாழையோடு பால் சோறு போட்டாலும் அவங்க முகம் கெடுந்து இடுவாராயின், அவங்க முகத்தை அது நல்ல இல்லைன்னா கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பசியை விட இந்த பசி தாண்டா மிகப்பெரிய பசியாக மாறிடும் சொல்லக்கூடிய நூல் எதுனா விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூல் எது? விவேக சிந்தாமணி. 11. அருகுறை என்பதன் பொருள் என்ன? அருகுறை என்பதன் பொருள்.
அருகுறை என்பதன் பொருள் அருகில். அருகுறை என்பதன் பொருள் அருகில். 12 முகமன் எனப்படுவது என்ன? முகமன் எனப்படுவது என்ன? ஒருவன் நலன் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள், ஒருவரை எதிர்த்து பேசும் சொற்கள், பெரியோர்களின் கருத்துக்களை வரவேற்கும் சொற்கள், மன்னரும் அமைச்சரும் உரையாடும் சொற்கள் என்று 4 ஆப்ஷன் இருக்குது. முகமன் என்றால் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். விருந்தோம்பல்ன்றதான் மேட்ரு. விருந்தோம்பல் சொல் தான் என்னது? முகமன் சொற்கள். விருந்தோம்பல் சொற்கள். 13 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை? இந்த விருந்தோம்பலுக்காக இருக்கக்கூடிய இல்லற ஒழுக்கம் இருக்குல்ல, அதோடைய மொத்த பண்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க. 8, 9, 6, 10. விருந்தினர் ஒருவர் வந்து நம்மளுக்கு காசி காண்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியோடு அவரை நோக்குதல், வீட்டுக்குள் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும் என்று நம்மளுக்கு புத்தகம் சொல்லுது. மொத்தம் எத்தனை இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள்? 9. இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் மொத்தம் 9. 14 வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசராக அதிவீரராம பாண்டியன், தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலை காசி காண்டம். சரி, மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறுத்துக்கொலை கூறுகிறது. இவருடைய வெற்றி வேர்க்கை நூலோட ஆசிரியரும் யார் தான்? நம்ம அதிவீரராம பாண்டியன் தான். நருந்தொகையோட நூல் தான் என்னது? இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் அதிவீரராம பாண்டியன் தான். ஏனெனில் வெற்றி வேர்க்கையை தான் என்ன பண்ணுறாங்க? நருந்தொகைன்னு சொல்கிறாங்க. வெற்றி வேர்க்கையோட இன்னொரு பேர் தான் நருந்தொகைன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நருந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? வெற்றி வேர்க்கை தான். என்னடா திரும்ப அதுக்குள்ளே இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஒரு கொஸ்டினை வந்து எந்தெந்த வகையெல்லாம் கேட்கலாம்ன்றதை தான் கொடுத்துருக்கு. வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு எடுத்துருக்காங்க, அப்புறம் நருந்தொகை நூலுடைய ஆசிரியர் இருக்காங்க, அப்புறம் நருந்துரை என்று அழைக்கப்படும். எல்லாம் ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கக்கூடாது. இத்தனை வகையான கொஸ்டின்ஸு இதிலிருந்து கேட்கலாம்ன்றதுக்கான எடுத்துக்காட்டுக்கு தான் அப்படி கொடுத்துருக்கு. 17 பொருந்தாதவற்றை கண்டறி. நைனதம், வெற்றி வேர்க்கை, காசி காண்டம், விவேக சிந்தாமணி இவரோடது இல்லை. இது 3ம் அதிவீரராம பாண்டியன் அவர்கள் இயற்றியது. இப்போ பொருந்தாது எதுனா விவேக சிந்தாமணி. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல், காசி நகரத்தை குறிக்கும் மறுபெயர், காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், காசி நகரத்தின் வழிப்படுத்தும் நூல், காசி நகரத்தின் பெருமையை கூறக்கூடிய நூல்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். காசி காண்டம் வந்து எதுக்காகனா வரலாற்றெல்லாம் கூறலை, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? பெருமையைத்தான் கூறுறாங்க. ஓகேங்களா? இப்போ இவர் வேறு நூல்கள் என்னது? லிங்க புராணம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய மற்ற நூல்கள். இதோட காசி காண்டம் முடிஞ்சு. அடுத்து பெரும் கவிசிகனார் எழுதிய மலைப்படுகடாம், இயல் 3ல் இருக்கக்கூடிய மலைப்படுகடாம். பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுத்து அசையி, அல்கி, கன்று ஏரி, கடும்பு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அசையி என்றால் என்ன? இலைப்பாரி. அசையி என்றால் இலைப்பாரி போகிறது. அல்கி என்றால் என்ன? தங்கி. அல்கின்னா என்னது? தங்கி. அப்போ அசையி என்றால் இலைப்பாரி, அல்கி என்றால் தங்கி. அல்கி என்றால் என்னது? தங்கி. கன்று எரி. கன்று எரி. கன்று எரின்னா என்னென்னா கன்றின் நெருப்பு. கடும்பு. கடும்பு என்றால் சுற்றம். கடும்பு என்றால் சுற்றம். நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குது? 3, 4, 3, 4, 2, 1. 3, 4 அசை 3, 4, 2, 1. பொருத்தமான விடையை வரிசைப்படுத்தி தேர்ந்தெடுத்துங்க. 3, 4, 2, 1 நமக்கு ஆப்ஷன் இல்லைங்க. பட் நம்மளுக்கு வந்து அசையி என்றால் இலைப்பாரி, அல்கி என்றால் தங்கி, 3க்கு 4, 2, 1 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பொருந்தும் விடையை, சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. பொருந்தும் விடையை தேர்ந்தெடுத்து. ஆரி என்றால் என்ன கொடுத்துருக்காங்க? அருமை. ஆரி என்றால் என்னது? அருமை. வைரியம். வைரியம்னா என்னவா? வைரியம்னா கூத்தர்.
வைரியம்னா என்ன? கூத்தர். சரி, இங்கே வந்து விட்டோமா? நரலும். நரலும் நரலும்னா என்ன தான்? ஒலிக்கும். நரலும்னா என்னது? ஒலிக்கும். நரலும்னா ஒலிக்கும். படுகர் என்றால் பள்ளம். படுகர் என்றால் பள்ளம். இப்போ ஆரி என்றால் அருமை, நரலும் என்றால் ஒலிக்கும், படுகர் என்றால் பள்ளம், வைரியம் என்றால் கூத்தர். ஓகேங்களா? அப்போ 3 4 2 1 3 4 2 1 3 4 1 2. சரி, 3 4 1 2 ஆப்ஷன் ஆவண்ணா. 3 பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத பொருளுக்கான இணை. பொருந்தாத பொருளுக்கான இணைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேவை என்றால் வெந்தது. சரி, வேவை என்றால் வெந்தது. இந்த இருக்குல்ல, வேவை என்றால் வெந்தது. இரடி என்றால் திணை. இதுவும் சரி, இரடி என்றால் திணை. ஓகேங்களா? பொம்மல் என்றால் சோறு. பொம்மல் என்றால் சோறு. இதுவும் சரி. நரலும் என்றால் இப்போ தான் நம்ம பார்த்தோம் நரலும் என்றால் ஒலிக்கும் என்று பொருள். ஓகேங்களா? நரலும் என்றால் என்ன பாருங்கள்? நரலும் என்றால் ஒலிக்கும். அப்போ இங்கே என்ன? சுற்றம்னா கடும்பு. கடும்புன்னா தான் சுற்றம். அப்போ இங்கே பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் இ தான் என்னது? பொருந்தாததாக இருக்குது. 4 மலைப்படுகடாம் எந்த நூல்களில் ஒன்று? மலைப்படுகடாம் எந்த நூல்களில் ஒன்று? 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். என்னது? 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இப்போ ஆப்ஷன் ஆவண்ணா. மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்ட நூல்? 583 அடிகளை கொண்ட இது. 583 அடிகளை கொண்டது மலைப்படுகடாம். 583. மலைப்படுகடாம் எப்படி அழைக்கப்படுகிறது? 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுகிறது? கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை என்றும் என்னப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. 7 மலைப்படுகடாம் என்னும் நூலில் மலைக்கு ஊமையாக கூறப்படுவது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளையும் அதன் மதம் என்று விளக்குவதனால் இது மலைப்படுகடாம் என கற்பனை வாய்ந்த நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு புக்கில் கொடுத்துருக்கு. அப்போ என்ன எதை உருவமாக வச்சுருக்கிறாங்க? யானையை. மலைப்படுகடாம் என்னும் நூலில் மலைக்கு ஊமையாக இருப்பது எது? யானை. மலைக்கு ஊமையாக இருப்பது எது? யானை. நன்னன் என்பவன் குறுநில மன்னன். இங்கே பாருங்க, நன்னன் எனும் குறுநிலை மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு. அப்போ இது கரெக்டு, சரியான கூற்று கேட்டுக்கிறாங்க. நன்னன் ஒரு குறுநில மன்னன் தான். மலைப்படுகடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன். மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு. அப்போ இதுவும் சரிதான். அப்போ பாட்டுடை தலைவன் யார்? நன்னன் தான். மலைப்படுகடாமை இயற்றியவர். மலைப்படுகடாமை இயற்றியவர் நன்னனாண்டா இல்லை. ஓகேங்களா? அப்போ நன்னன் வந்து குறுநில மன்னன் சரி, மலைப்படுகடாமுடைய பாட்டு தலைவன் சரி. பட் இவர் தான் இயற்றியவர்னா இல்லை. ஓகேங்களா? அப்போ என்னது? சரியான கூற்றுக்கு இருக்கிறாங்க. 1 2 மட்டும் சரி. ஓகேங்களா? 1 2 மட்டும் சரி. இப்போ மலைப்படுகடாமை இயற்றியவர் யார்? அதான் அடுத்த கொஸ்டின். 9 ரணியமுட்டத்து பெருங்குன்றத்தூரை சார்ந்த புலவர் யார்? ரணியமுற்றத்து பெருங்குன்றத்தூர், இது அவருடைய ஊர் பேர். அவர் தான் பெருங்கௌசிகர். அவர் தான் யார்? பெருங்கௌசிகர். ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைப்படுகடாம். இப்போ மலைப்படுகடாமை பாடியவர் யாருன்னு கேட்டால் ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். ரணியமுற்றத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். பொருத்தி காட்டுக. அசையி கெளியி என்றால் சொல்லிசை அளபடை. அசையி கெளியி என்பது என்ன கொடுத்துருக்குன்னா சொல்லிசை அளபடைன்னு கொடுத்துருக்கு. குரூக்கன் என்னது? குரூக்கன் என்றால் என்ன கேட்குறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க? குரூக்கன். அடுத்து மலைந்து என்றால் என்ன? பொழிந்த என்றால் என்ன? அடுத்தது என்ன கேட்குறாங்க? மலைந்து என்றால் பொழிந்து என்றால் இருக்காங்க. அசையி ஒரு பெயர் சொல் வினையச்சமாக மாறி வருவது சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக வருவது பேர் தான் செய்யுளிசை அளபடை. இங்கே நீங்கள் இந்த ஊ இல்லைனாலும் நீங்கள் குரு கொண்டு தான் வாசிப்பீங்க. இதனால் உங்களுக்கு எதாவது மாதிரி இருக்கா? சரி, இது இருந்தால் குருக்கன், அதுவும் அப்படித்தான் நீங்கள் வாசிப்பீங்க. அப்போ தான் அது ஓசை குறையாத போதும் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்னது? செய்யுளிசை அளபடை. மலைந்து ஈ அல்லது ஊழ முடிஞ்சால் என்ன வரும்? அது வினையச்சம். ஈ அல்லது
ஊழ முடிஞ்சால் அது என்னது வினையச்சம். ஆவல முடிஞ்சாக்க அது பெயரச்சம். ஆவல முடிஞ்சாக்க என்னது அது பெயரச்சம். அப்போ 4 3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் ஆவண்ணா. ஆனா அவன் அல்ல ஆனா. மலைந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறையாது. முதல்ல மலைன்னு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், பகுதியாக வேர்ச்சொல் வந்துடும் மலை. இத்து தான் இந்தாகி இருக்கு. அப்போ இத்து இந்து பிராக்கெட்டில் இங்கே இத்து கூட்டல் ஊ தான் தூ. அப்போ இத்து கூட்டல் ஊ. ஆப்ஷன் ஆதான். இ ஆப்ஷன் இ. 12 பொலிந்த என்னும் சொல்லை பிரிக்கும் முறை. அதே தான், பொலின்னு வேர் சொல்லாக பிரிச்சிடணும். இத்துக்கு பதிலாக இந்து வந்திருக்கு. அப்போ என்ன போட்டணும், இத்து போட்டணும். இந்த ப்ராக்கெட்டில் போட்டணும். அப்போ இத்து கூட்டல் ஆ போடணும். அப்படிங்கிற பொலி இத்து போட்டாச்சு. இந்த ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. இந்த இத்து கூட்டல் ஆ தான் தா போட்டாச்சு. அப்போ ஆப்ஷன் இ. 13 பொருத்தி காட்டுக. நம்ம ஏற்கனவே பார்த்ததான். கடும்பு என்றால் சுற்றம். ஆரி என்றால் அருமை. ஆரி என்றால் என்னது, அருமை. வைரியம்னா என்ன, கூத்தர். இரடின்ற என்ன, திணை. இரடின்ற என்ன, திணை. இரடி என்றால் திணை. அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 4 3 4 3 2 1 ஆப்ஷன் ஆ. பொருந்தாதனை கண்டறி. பொருந்தாதது என்னன்னு கேட்குறாங்க. திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர் சரி, சிறுவனாற்றுப்படை நல்லூர் நத்தனார் சரி, பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார் சரி, மலைப்படுகடாம் ரண்ணியமுற்றத்து என்ன படுத்தோம், பெருங்கௌசிகனார். இது இல்லை, ஈ என்ன தான் தவறு. பொருந்தாதது கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் தவறு. 15 அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள் என்ன. அசையி என்றால் இளைப்பாரி. நம்ம மேலே பார்த்தோம். அசையி என்றால் என்னது, இளைப்பாரி போங்கன்றது பேர் தான் அது பொருள். கன்று எரி என்பது எரின்னா என்ன, கன்றின் நெருப்புன்னு பார்த்தோம். கன்றின் நெருப்பு தான் கன்று எரின்னு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணி பார்த்தோம். கன்று எரி என்றால் கன்றின் நெருப்பு என்று. அப்போ எரி என்றால் நெருப்பு என்று பொருள். 17 அசோக மரங்கள் எவ்வண்ண பூக்களை கொண்டது. அசோக மரங்கள் எந்த வண்ணத்தில் பூக்களை கொண்டதுன்னா சிவந்த சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் சொல்லி பெருங்கௌசிகனார் சொல்கிறார். அப்போ அசோக மரத்துடைய பூக்கள் எப்படி இருக்குமா, செவந்து இருக்குமா. அசோக மரத்தினுடைய பூக்கள் இதாக இருக்குமா. அல்கி. அல்கினா தங்கி. அல்கினா என்ன, தங்கி. அல்கி என்றால் தங்கி. அல்கி என்றால் தங்கி. 19 பொறுத்துக. 19 பொறுத்துக. இரடி என்றால் திணை. அல்கின்றா தங்கி. படுகர்னா பள்ளம். வேவைனா வெந்தது. வேவைனா வெந்தது. இங்கே வெந்துன்னு கொடுத்துருக்கு. வெந்தது. வேவைனா என்னது, வெந்தது. வேவைனா வெந்தது. அப்போ 4 1 2 3 ஈயண்ணா ஆனா அண்ணா ஆப்ஷன் ஆவண்ணா. 20 கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுகிறது, கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ மலைப்படுகடாம் தான் கூத்தராற்றுப்படை. நன்னன் எந்த நில மன்னன். நன்னன் ஒரு குறுநில மன்னன். நன்னன் என்ன மன்னன், ஒரு குறுநில மன்னன். 22 மலைப்படுகடாமின் கூத்தராற்றுப்படை பாட்டுடை தலைவன் யார். நன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டது. அப்போ நன்னன் தான் யார், பாட்டுடை தலைவன். 23 சரியாக பொருந்தியுள்ள சொல்லை கண்டறி. சரியாக பொருந்தியுள்ள சொல்லை கண்டறின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியாக பொருந்தியுள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாக பொருந்தியுள்ளதை கண்டுபிடிக்கணும். நாங்கள் பொறுத்திக்கிங்க. சரியாக பொருந்தியுள்ளது என்னது, கடும்புன்னா என்ன, கடும்புன்னா என்ன, கடும்புன்னா சுற்றம். அப்போ சரியாக பொருந்தி இருக்கா, இல்லை, சரியாக பொருந்தலை. ஆறின்னா என்ன, அருமைன்னு அர்த்தம். பட் இங்கே தான் சுற்றம்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. வைரியம்னா கூத்தர்ன்னு பொருள். அப்போ இங்கேயும் தப்பாக இருக்குது. இரடி என்றால் திணை என்று பொருள். இதுதான் சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் இ. அன்று அவன் அசையி
அல் சேர்ந்து அல்கி என்பதில் இளைப்பாரி என்பதன் பொருள் தரக்கூடிய சொல்லு அது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அசையின்றால் தான் அது இளைப்பாரி என்று பொருள். அசை என்றால் தான் அது இளைப்பாரி என்று பொருள். சிலம்பு அடைந்திருந்த பாக்கமெய்தி என்னும் அடியில் பாக்கம் என்றால் என்ன? பாக்கம்னா என்ன? சிற்றூர். பாக்கம்னா என்ன? சிற்றூர். பட்டினம்னா பேரூர். பட்டினம்னா என்ன? பேரூர். பாக்கம்னா என்ன? சிற்றூரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கம்னு சொல்லுவாங்க. அதை விட பெரிய ஊரை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேரூர்னு சொல்லுவோம். பெரிய ஊரை என்ன சொல்லுவோம்? பேரூர்னு சொல்லுவோம். இதோட மலைப்படுகடா முடிச்சு. இதோட என்னது? மலைப்படுகடா 25 கொஸ்டினோட முடியுது. அடுத்ததாக கி ராஜநாராயணன் அவர்கள் இயற்றிய கோபல்லபுரத்து மக்கள். கி ராஜநாராயணன் அவர்கள் இயற்றிய கோபல்லபுரத்து மக்கள் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். கோபல்லபுர கிராமம் 1. கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை எது? கோபல்ல கிராமம். கோபல்ல கிராமம். இங்கு கோபல்லபுரத்து மக்கள்ன்ற கதை தான் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை. இங்கே பாருங்கள், கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை, கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள். அப்போ கோபல்ல கிராமத்துடைய புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்டதான் இது கோபல்லபுரத்து மக்கள். அப்போ ஆப்ஷன் இ. கோபல்லபுரம் 2. கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் யார்? அது நம்மளுக்கு தெரியும். கோபல்லபுரத்து மக்களின் கதையின் ஆசிரியர் யார்? கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் அவர் தான் என்னது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர். உறையூர் உள்ள மாவட்டம். இங்கே பாருங்களேன், அகநானூறு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். கரங்கு இசைவிளவின் உரந்தை என்று கூறுகிறது. அகநானூறு முன்தோன்றிய மூத்த குடி உறையூர்னு சொல். கரங்கு இசைவிளவின் உரந்தை என்று அகநானூறு சொல்கிறது. அப்போ திருச்சியோட மாவட்டத்தோட பேர் தான் அது உறையூர். திருச்சியோட மாவட்டத்தோட பேர் தான் அது உறையூர். உறையூர் உள்ள மாவட்டம் எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது. கரங்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. கரங்கு இசை விழாவின் நூல் என்று கூறக்கூடிய நூல் எதுன்னா அகநானூறு. அகநானூறு ஆப்ஷன் ஆவண்ணா. 5. கி ராஜநாராயணனின் சொந்த ஊர் எது? கி ராஜநாராயணுடைய சொந்த ஊர் எது? கி ராஜநாராயணின் சொந்த ஊர் எது? அதான் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின். கி ராஜநாராயணன் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். ஆசிரியர் யாரு? கி ராஜநாராயணன். அவருடைய சொந்த ஊரான இடைச்செவல். அவருடைய சொந்த ஊர் என்ன? இடைச்செவல். சொந்த ஊர் என்ன? இடைச்செவல். இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்ட நூல் எது? அதுதான் என்னது? கோபல்லபுரத்து மக்கள். இடைச்செவல் மக்களுடைய காட்சிகளோட கற்பனையும் புகுத்தி எழுதக்கூடிய நூல் தான் எது? கோபல்லபுரத்து மக்கள். எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல்? விடுதலை போராட்டமா, விவசாயிகளின் போராட்டமா, நெசவாளர்களின் போராட்டமா, தொழிலாளர்களின் போராட்டமான்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். என்னது? இந்திய விடுதலை போராட்டத்தினை கொண்டது. அப்போ விடுதலை போராட்டம் தான் ஆன்சர். 8. கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாடமி பரிசினை பெற்ற ஆண்டு. கோபல்லபுரத்து மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சிருக்கு. அது எந்த ஆண்டு கிடைச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. எந்த நூல்? கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள் எந்த ஆண்டு? 1991. கி ராஜநாராயணன் எழுதிய நூல் எது? கி ராஜநாராயணன் எழுதிய வேறு நூல்கள் என்ன நூல் என்று பாருங்களேன். எங்கே பாருங்கள், கோபல்லபுரத்து மக்களின் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர். என்னது? இவர் என்ன எழுத்தாளர்? கரிசல் எழுத்தாளர். அப்போ என்னது? ராஜநாராயணன் எழுதிய நூல் என்னது? கரிசல் நூல். நாஞ்சில் நாடு இல்லை, நெய்தலும் இல்லை, டெல்டாவும் இல்லை, கரிசல். எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் யார்? இவரை அவருடைய நண்பர்கள், அவருடைய கூட பயணிக்கக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் இவரை என்னவாறு அழைப்பார்கள் என்றால் கீரா என்று சுருக்கமாக அழைப்பார்கள். இவர் என்னவாறு அழைப்பாங்க? கி ராஜநாராயணன்றதை என்ன பண்ணுவாங்க? கீரா ராஜநாராயணத்தை என்ன பண்ணுறாங்க? கீரா என்று அழைக்கிறாங்க. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர். பாருங்களேன், இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி
கரிசல் வட்டார சொல்லுக்காக ஒரு டிக்ஷனரியே உருவாக்கியிருக்கிறார். கரிசல் வட்டார சொல்லகராதி உருவாக்குனவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். 12 வட்டார மரபு வாய்மொழி புனைகதைகள் எவ்விலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. வட்டார மொழி இங்கே பாருங்கள், இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை தான் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர் தொடங்கிய வட்டார மரபு அதாவது அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழியில் பேசுவாங்களோ அதே மொழியில் கதை எழுதுவது தான் கரிசல் இலக்கியம். அதுதான் அது கரிசல் இலக்கியம். இப்போ வட்டார மொழி வாய்மொழி புனைகதைகளை தொடங்கியதே யார் தான்? கி. ராஜநாராயணன் தான். அந்த மக்களை அந்த வட்டார மரபில் இருக்கவங்கள அதே மொழியில் கதையாக உருவாக்கியதை தொடங்கியவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணன். 14 கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் என்ன? கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய அந்த கரிசல் இலக்கியம் இருக்குல்ல, இது எந்த பகுதி என்று கேட்டால் கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவமே கரிசல் இலக்கியம். இப்போ கரிசல் இலக்கியம் எந்த பகுதி? கோவில்பட்டியை சேர்ந்த பகுதி. 15 கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி யார்? கி. ராஜநாராயணன் தான் இந்த வட்டார மொழிபெயர்ப்பை தொடங்கினவர். ஆனால் இவருக்கு முன்னாடி எழுத தொடங்குனது யார் பாருங்களேன், கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி. கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். இப்போ கரிசல் மண்ணின் படைப்பாளி என்று அழைக்கப்படுகின்ற கு. அழகிரிசாமி அவர்கள் அந்த கரிசல் மண் படைப்பை பற்றி முன்னாடி எழுதுனது யாருன்னா கு. அழகிரிசாமி. யார்? கு. அழகிரிசாமி. ஆப்ஷன் ஆ. 16 கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவரை கண்டறி. சரி, வேறு யாரெல்லாம் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரைன்னு பாருங்களேன். இந்த கரிசல் இலக்கியத்தை தொடங்கினது கு. அழகிரிசாமி. அடுத்து பாருங்க, கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். பாருங்க, நிலைநிறுத்தியது யார்? அதான் முக்கியமானது. முதல்ல தொடங்கினது கு. அழகிரிசாமி, ஆனால் அதை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். இதுக்கு ஒரு இலக்கிய பரம்பரையாக இருக்குது, கரிசல் இலக்கிய பரம்பரை. யாரான்னு பாருங்க, பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி, இன்னும் பலரின் மூலமாக இந்த கரிசல் இலக்கியம் வெளியே வருது. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி. அப்போ கரிசல் இலக்கிய பரம்பரை தொடர்பு இல்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. பூமணி அந்த இலக்கியத்தை பரம்பரை சார்ந்தவர், வேல ராமமூர்த்தி அந்த இலக்கிய பரம்பரை சார்ந்தவர், வீர வேலுச்சாமி அந்த இலக்கியத்தை சேர்ந்தவர், நா. பிச்சமூர்த்தி அந்த இலக்கிய பரம்பரை சார்ந்தவர் அல்ல. இவர் ஒரு புதுக்கவிதை சார்ந்த எழுத்தாளர் நா. பிச்சமூர்த்தி. பொருத்தி காட்டுக. இது வட்டார மொழி, அதற்கான அர்த்தங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வட்டார மொழிக்கான கரிசல் இலக்கியத்திற்கான சொல்லகராதியை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்? கி. ராஜநாராயணன். அதான். இப்போ பார்சல்னா என்னன்னா, பார்சல் என்றால் பாத்தி. தோட்டத்தில் பாத்தி எட்டுவோம்ல, அதை என்ன சொல்கிறாங்கன்னா பார்சல்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க? பார்சல்னு சொல்கிறாங்க. பதனம்னா கவனமாக பண்ணுறது, பதமாக பண்ணுவாங்கள்ல, அதான் அது. பதனம்னா என்ன? கவனமாக. பதனம்னா என்ன? கவனமாக. நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சி. ஒரு கஞ்சி தண்ணி போட்டிருக்கும்போது அதுக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் என்னது? நீத்துப்பாகம். நீத்துப்பாகம்ன்றது மேல் கஞ்சி. மகிழின்றது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடிசோறு, அது சோற்று கஞ்சி. அது தண்ணியெல்லாம் முடித்து போக உள்ளே இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் என்னது? மகிழி. அதுக்கு பேர் தான் என்னது? மகிழி. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கிது? 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஆ. அடுத்து அதே தான். பொருத்தி காட்டுக. வரத்துக்காரன் என்ன? புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், அவன் தாப்போ வரத்துக்காரன். புதுசாக வந்தவன் யாரு? வரத்துக்காரன், புதியவன். சடைத்து புளித்தின, சளிச்சு போய் பண்ணுறது ஒரு விஷயத்தை ரொம்ப அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறது பேர் தான் அது. சடைச்சு புளிச்சுக்கிட்டு பண்ணுறான்ப்பா, சளிப்பாக இருக்காண்டான்றோம்ல, அதான் அது சடைத்து புளித்து. ஒரே அழுக்கமாக இருக்குன்னா என்னது? ஒரே மன அழுத்தமாக இருக்குன்னுவோம்ல, ஒரு மாதிரி அழுக்கமாக இருக்குது. இப்போ அணுக்கமாக இருக்குன்னா அந்த புழுக்கமாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அதான் என்னது? அழுக்கம். அழுக்கம்னா அழுத்தம். தொலைவட்டையில்னுவாங்களா, அது பேர் என்ன? தொலைவில். அது பேர் என்னது? தொலைவில். இப்போ பொருத்தி காட்டுக்கு என்னவா இருக்குது? சரியாக இருக்குது. 1, 2, 3, 4 வரிசையாகவே இருக்குது. 19 காய்ந்தும் கெடுக்கிற
பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம்தான் கரிசல் இலக்கியம். அதாவது ஒரு சில நேரத்தில் வெயிலாக பெய்யும், ஒரு சில நேரத்தில் மழையாக பெய்யும். இந்த மானவாரி மனிதர்கள்தான் என்னென்னா வானத்தை பார்த்து வாழ்கிறக்கூடிய விவசாயிகள். அவங்க தான் மானவாரி நிலம்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி பாய்ச்சுவதற்குன்ட்டு எதுவும் இருக்காது. மழை காலத்தில் பயிரிடுவாங்க. அந்த மழை மறுபடியும் என்ன பெய்யும், அது வளர்வதற்கு காலகட்டத்தில் சரியான பருவகாலம் இருந்துச்சாக்கும் சரியாக மழை பெய்யும். அதுதான் மானவாரி மனிதர்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியத்துக்கு பேர் தான் கரிசல் இலக்கியம். இதோட கி ராணஜ நாராயணன் எழுதிய கோபலபுரத்து மக்கள் இது முடிஞ்சது. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்னென்னா, இலக்கணத்தில் இயல் 3 இருக்கக்கூடிய இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் 1, கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத இணையை தேர்வு செய்க. கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணையை தேர்வு செய்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சில சொற்களும் அதுக்கான தொடர்களும் கேட்டிருக்கிறாங்க. எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வெளித்தொடர், பெயரச்ச தொடர்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல எழுவாய் தொடர்னா என்னன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கு. எழுவாயுடன் பெயர், வினை, வினா. முதல்ல எழுவாய் என்ன, சப்ஜெக்ட் தான் எழுவாய். நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் எழுவாய். இப்போ எழுவாயோட ஒரு பெயரோ அல்லது வினையோ அல்லது வினாவோ ஆகிய பயனிலைகளை தொடர்வது எழுவாய் தொடர். அந்த சப்ஜெக்டோட இன்னொரு பெயர், வினை, வினா ஏதோ ஒன்று தொடர்ச்சாக அது பேர் என்னது, எழுவாய் தொடர். இங்கே சப்ஜெக்ட் என்ன, இனியன். இங்கே என்ன, காவிரி. இங்கே பேருந்து. இதெல்லாம் சப்ஜெக்ட். இப்போ இனியன், கவிஞர். இங்கே என்ன தொடர்ந்துருக்கு, பெயர் தொடங்கியிருக்கு. காவிரி பாய்ந்தது, பாய்ந்ததுன்ற வினை வந்திருக்கு. பேருந்து வருமா என்ற வினா வந்திருக்கு. இதைத்தான் எழுவாய் தொடர்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அது எழுவாய் தொடர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதா? இப்போ இது மாதிரி ஒரு பெயரோடு நம்மளுக்கு என்ன எழுவாய் வந்திருக்குன்னா, அங்கே காவிரி பாய்ந்தது பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. இப்போ காவிரி என்பது ஒரு எழுவாய், எழுவாயோடு ஒரு வினை வந்திருக்கு. அப்போ இது எழுவாய் தொடர். இது சரியாக இருக்குது. அடுத்தது என்ன, வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர்னா என்னென்னா, தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் எனப்படும். அறுவகை பெயரை கொண்டு முடிவது. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, தொடருடைய இறுதியில் வரக்கூடிய ஒன்று வந்து பாடினாள். எங்கே வரும், பாடினாள்ங்கிறது நம்ம ஒரு புல் ஸ்டாப் வைப்போம். என்ன பண்ணலாம், கண்ணகி பாடல் பாடினாள், சீதை நடனம் ஆடினாள், இப்படி தானே சொல்லுவோம். இது புல் ஸ்டாப் வைக்குது. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, வினைமுற்று. ஆனால் வினைமுற்றுக்கு பின்னாடி மொத்தம் 6 பெயர்கள் இருக்கா, இடப்பெயர், காலப்பெயர்னு. இந்த பெயரில் ஏதோ ஒரு பெயர் தொடர்ந்து வச்சாக்க அது பேர் என்னது, அதான் என்னது, வினைமுற்று தொடர். அப்போ வினை முடிந்த பிறகு ஏதோ ஒரு பெயர் வச்சாக்க அது பேர் என்னது, வினைமுற்று தொடர். இங்கே என்ன இருக்குது, பாடினாள் கண்ணகி. அப்போ வினைமுற்றுக்கு அடுத்து புல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துக்கு அடுத்து ஒரு பெயர் வந்திருக்கு, அதான் என்னது, வினைமுற்று தொடர். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்து விழித்தொடர். விழித்தொடர், விழின்னு என்ன, அழைத்தல், கூப்பிடுவோம்ல, அது பேர் தான் என்னது, விழித்தல். அப்போ விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். ஒரு விழியை தொடர்ந்து, அப்போ கூப்பிடுவதை தொடர்ந்து ஏதோ ஒரு வினை வச்சாக்கும். நண்பா எழுது, முருகா காப்பாத்து, இயேசுவே கருணை கொள்ளுவோம்ல, இதுதான் என்னது, விழித்தொடர். அப்போ நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிகிறது. இந்த பயனிலை என்ன இருக்கணும், வினையாக அமையணும். இங்கே பாருங்க, வினைமுற்று தொடரில் எப்பொழுதுமே என்ன வரணும், வினைமுற்றுக்கு எடுத்து பெயர் தான் வரணும். விழித்தொடரில் எப்பொழுதுமே என்னதான் வரணும், வினை தான் வரணும். அப்போ இங்கே நண்பா எழுது விழித்தொடர் சரியாக இருக்கு, சரியாக இருக்கு. அடுத்து நம்மளுக்கு பெயரச்ச தொடர். இங்கே பாருங்க, பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர்னா என்ன, இங்கே பாருங்க, முதல்ல வினையச்ச தொடர் பாருங்க. முற்று பெறாத வினை, வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வந்து வினைச்சொல்லை கொண்டு முடிச்சாக்க அது பேர் என்னது, வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர், பாடி என்பது என்னது, எச்ச வினை. மகிழ்ந்தனர் என்பது வினையை கொண்டு முடிவது. அப்போ பெயரச்ச தொடர் என்னன்னா அதே தான். ஓகேவா? பெயரச்ச தொடர் என்னன்னா, முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது. பெயர் சொல்லை கொண்டு முடிச்சாக்க அது பேர் என்னது, பெயரச்ச தொடர். இங்கே பெயர் சொல்லா இருக்கு. மகிழ்ந்தனர் என்பது பெயர் சொல்லா இல்லை.
அப்போ அப்போ இங்கே என்ன வரணும், இங்கே டா வந்திருக்குன்னு வச்சுக்கிறோமே. இப்போ பாருங்களேன், இப்போ படித்தன் இருக்கு, படித்தன் இருக்கு. இப்போ நீங்கள் படித்ததுக்கு அடுத்து என்ன போடுவீங்க? படித்த மாணவன் போடுவீங்க, அதுதான் பெயர், பெயரச்ச தொடர். படித்த மாணவின்னு போடுவீங்க. படித்த பாடம், படித்த பாடல், இது எல்லாமே பெயர். மாணவன், மாணவி, பாடல், இதெல்லாம் பெயர். அப்போ ஒரு வினையச்சத்துக்கு அடுத்து ஒரு வினைச்சொல்லுக்கு அடுத்து என்ன வரணும்? பெயர் சொல் வச்சாக்கும் அது பெயரச்ச தொடர். பட் இங்கே என்ன வந்திருக்கு? வினை வந்திருக்கிறதுனால இது வினையச்ச தொடர். அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் இ, ஆப்ஷன் இ. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நம்மளுக்கு தெரியும் ஐ ஆள் கு இன் அது கண், இன் அது கன்றது நம்மளுக்கு என்னவா இருக்குது? வேற்றுமை உருபுகளாக இருக்குது, வேற்றுமை உருபுகளாக இருக்குது. அப்போ முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமையை தான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். கடைசி வேற்றுமை என்ன சொல்லுவோம்? வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது? பாடத்தை படித்தால் ஐ வந்திருக்கு. இப்போ முதல் வேற்றுமை முடிச்சு, அப்போ இது என்ன? இது ரெண்டாவது வேற்றுமை. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொடர், இரண்டாம் வேற்றுமை தொடர். அடுத்த நாளைக்கு இசையால் ஈர்த்தார் ஆள் வந்திருக்கு. அப்போ என்ன? அது மூன்றாம் வேற்றுமை. இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இங்கே 8 இருக்குது வெளி வேற்றுமை. இங்கே 1 எழுவாய் வேற்றுமை. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? ஆள். அப்போ என்னது? 1, 2, 3வது வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை தொகை. கயல்விழிக்கு கூ, கூ எத்தனை? 4ஆம் வேற்றுமை வரணும். கூ எத்தனை வரணும்? 4ஆம் வேற்றுமை. இன் எத்தனை? 5ஆம் வேற்றுமை. அப்போ முருகனின் சட்டை 5ஆம் வேற்றுமை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1, 2, 4, 3. 1, 2, 4, 3 ஆப்ஷன் இ. 3. ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து, ஒரு தொடர்மொழி இருக்குது, அந்த தொடர்மொழியில் இரு சொற்கள் இருக்குது, அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது. ஒரு தொடர்மொழியில் 2 சொற்கள் இருக்குது, அதுக்கு இடையில சொல்ல உருவோ எதுவுமே இல்லை, இல்லாமல் இருக்கும்பொழுது அப்படியே குடித்தாக்க அது பேர் தான் தொகாநிலை தொடர். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். வெளிப்படையாக கொடுக்கறது பேர் தான் அது தொகாநிலை தொடர். அங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? பாடத்தை படித்தான், இங்கே ஐயா ஒளிஞ்சிருக்கா? இல்லை, வெளிப்படையாகவே இருக்குது. இசையால் ஈர்த்தார் ஆள் என்னவென்றிருக்கு? ஒளியஞ்சலா இல்லை, அதுக்கு பேர் தான் அது தொகாநிலை தொடர். அதுக்கு பேர் தான் அது தொகாநிலை தொடர். சரி, இந்த தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். 5. எழுவாய் தொடரில் எழுவாயுடன் தொடர்ந்து வரும் பயனிலைகள் என்ன? ஒரு எழுவாய் தொடர் இருக்குது, இந்த எழுவாய் தொடரில் எழுவாயோடு தொடர்ந்து வரக்கூடியது என்னென்னலாம் வரும்னு இருக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி நம்ம இதை ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தோம். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வரும். அப்போ பெயர் வரும், வினை வரும், வினா வரும். அப்போ 3ம் வரும். அப்போ ஆப்ஷன் இ. 6. விழியுடன் எது தொடர்வது? விழித்தொடர். விழியோட என்ன தொடரணும்? வினை அமைவது. நான் ஏற்கனவே சொன்னேன், விழி தொடரோடு என்னதான் வரணும்? வினை தான் வரணும். விழித்தொடரோடு என்னதான் வரணும்? வினை தான் வரணும். நண்பா எழுது, முருகா காப்பாத்து, கண்ணா இங்கே வா, கண்ணா வா சொல்லுவோம்ல, அதான் அது விழித்தொடர். 7. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. வினைமுற்றுக்கு அடுத்து என்னதான் வரணும்? பெயர் தான் தொடங்கணும். அதான் வினைமுற்று தொடர். தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைவது 6 வகை பெயரை கொண்டு முடிவது. 6 வகை பெயரை கொண்டு முடிவது பிரதானது வினைமுற்று தொடர். அப்போ பாடினால் கண்ணகி, பாடினால் கண்ணகின்றது என்னது? வினைமுற்று தொடர். வினையச்ச தொடர் இல்லை, இங்கே ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு, அதுக்கடுத்து ஒரு பெயரோடு தொடங்குது, அதனால இது என்னது? வினைமுற்று தொடர். முற்றுப்பெறாத டேஸ் பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர்.
முற்றுப்பெறாத படித்த முற்றுப்பெற்றிருக்கா? படித்தன்றது முற்றுப்பெற்றிருக்கா பாருங்க, இல்லை, படித்தேன்னு தான் இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து முற்றுப்பெறாத எதுக்கு பின்னாடி வினை, இது முற்றுப்பெறாத வினை. படித்தன்றது என்னது? நடித்த. சாப்பிட்ட இட்லி, அதுக்கடுத்து என்னதான் வரும்? பெயர் தான் வரும். முற்றுப்பெறாத வினைக்கடுத்து முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். சாப்பிட்ட முடியல, சாப்பிட்டான் தான் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்ட இட்லி, குடித்த தண்ணீர், புரியுதுங்களா? பறித்த பந்து, அதுக்கடுத்து என்ன தான் வரும்? ஒரு பேர் தான் வரும். இட்லி, பந்து, தண்ணீர், பேர் தான் வரும். அதுக்கு பேர் தான் என்னது? பெயரச்ச தொடர். அப்போ முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர். இங்கே என்ன வரணும்? வினை வரணும். இங்கே என்ன வரணும்? வினை. 9. டேசுருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். வேற்றுமை தொகாநிலை தொடர்னா என்ன? வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக இருந்துச்சாக்க அது வேற்றுமை தொகாநிலை தொடர். தொகைன்னா என்ன? தொகைன்னா என்ன? தொகைன்னா ஒளிஞ்சிருக்கிறது. ஒளிஞ்சிருக்குது பேர் தொகை. உவமை தொகையில் என்ன ஒளிஞ்சிருக்கும்? போல, போன்ற என்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கும். தொகைன்னா என்ன? ஒளியாமல் இருக்கிறது. அவ்வளோதான் மேட்ரு. அப்போ வேற்றுமை தொடர் டேஸ் உறுப்புகள் வெளிப்பட அமையும் வேற்றுமை தொகாநிலை தொடர்களை. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமைச்சாக்க அது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அவ்வளோதான். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். கட்டுரையை படித்தான், ஐ வெளிப்படையாக இருக்குது. ஐ என்னவா இருக்குது? வெளிப்படையாக இருக்குது. அப்போ என்னது? இதுதான் அது வேற்றுமை தொகாநிலை தொடர். அதான் அது வேற்றுமை தொகாநிலை தொடர். 10. பொருத்தி காட்டுக. கட்டுரையை படித்தால் ஐ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, இரண்டாவது வேற்றுமை ஐ, அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை. மூன்றாவது வேற்றுமை ஆள், அப்போ அன்பால் இருக்கு, அப்போ அது மூன்றாம் வேற்றுமை தொகை. கு, ஐ ஆள் கு, நான்காம் வேற்றுமை தொகை. சால சிறந்தது உரிச்சொற்றொடர். என்ன உரிச்சொற்றொடர்? சால, சால, உரி, நனி, தவ, இந்த வார்த்தைகள் ஒரு சொல்லில் எந்த இடத்துல வந்திருந்தாலும் அது உரிச்சொற்றொடர். அவ்வளோதான். புரிஞ்சுக்கலாம்? சால, உரி, நனி, தவ இந்த வார்த்தைகள் எந்த இடத்துல வந்தாலும் என்னது? அது பேர் என்னது? உரிச்சொற்றொடர். அப்போ இங்கே என்னது? சால சிறந்த, சால வந்திருக்கு, அவ்வளோதான் உரிச்சொற்றொடர். சால வந்திருக்கு, உரிச்சொற்றொடர். ஓகேங்களா? அதேமாரி ஓரெழுத்து ஒரு மொழி முன்னாடி வந்துச்சாக்கா அது உரிச்சொற்றொடர் தான். மாநகர்ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோமே. மாநகர்னு என்ன? பெரிய நகரம்னு பொருள். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்தாலும் என்னது? உரிச்சொற்றொடர் தான். அப்போ கட்டுரையை படித்தாள், கட்டுரையை படித்தாள்ன்றது 4 இரண்டாம். இப்போ 4 3 2 1, 4 3 2 1 ஆப்ஷன் ஆ. பொருத்தி காட்டுக. காவிரி பாய்ந்தது, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. காவிரி பாய்ந்தது, காவிரி பெயர் சொல்லுக்கு அடுத்து என்ன இருக்குது? இது வந்திருக்கு. என்ன வருது சொல்லுங்க பார்ப்போம். நண்பா எழுது, என்னது? நண்பா எழுது. கேட்ட பாடல், இதை பாருங்க. கேட்ட பாடல் முற்றுப்பெறாத வினை அடுத்து ஒரு பெயர் வந்துச்சாக்க என்னது? பெயரச்ச தொடர். இதை கைசியாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க. பாடி மகிழ்ந்தனர், பாடி மகிழ்ந்தனர் என்னது? ஒரு வினையச்சத்துக்கு அடுத்து என்ன வரணும்? ஒரு வினைச்சொல் வந்துச்சாக்க என்னது? வினையச்ச தொடர். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வினையச்ச தொடர் எப்பொழுதுமே ஈ அல்லது ஊல முடியும். இங்கே பாருங்கள். இட்டு கூட்டல் ஈ தான் அது டி, இட்டு கூட்டல் ஈ தான் அது டி. இந்த பெயரச்ச தொடர் எப்பொழுதுமே ஆவில் தான் முடியும். பெயரச்ச தொடர் எப்பொழுதுமே என்ன தான் முடியும்? ஆவில் தான் முடியும். இட்டு கூட்டல் ஆதான் அது டா, இட்டு கூட்டல் ஆதான் அது டா. ஓகேங்களா? இட்டு கூட்டல் ஆதான் அது டா. அப்போ காவிரி பாய்ந்தது, காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர். காவிரி பாய்ந்தது என்னது? எழுவாய் தொடர். நண்பா எழுது விழித்தொடர். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடச்சிருக்கு? 3 4 3 4 2 1, 3 4 2 1 ஆப்ஷன் ஆ. 12 இடைச்சொல் தொடரில்
இடைச்சொல்லுடன் தொடர்வது எது? இடைச்சொல் தொடரில் என்னென்னலாம் தொடரும்? இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும். ஒரு இடைச்சொல் இருந்துச்சாக்கும் அதில் என்னதான் தொடரும்னா ஒரு பெயரோ வினையோ தான் தொடரும். இங்கே பாருங்கள், மற்றொன்று என்பது ஒரு இடைச்சொல். மற்றொன்றுன்றது என்னது? இடைச்சொல். இப்போ மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தெரிகிறது. ஓகேவா? ஒன்று என்பது என்னது? ஒரு பெயர் அல்லது ஒன்றை குறிப்பது என்னது? பெயர் தானே. அப்போ மற்று என்பது இடைச்சொல். இதுக்கடுத்து என்னதான் வரும்? ஒரு பெயரோ ஒரு வினையோ தான் வரும். அது பேர் தான் என்னது? இடைச்சொல் தொடர். அப்போ என்ன வரும்? இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயர் அல்லது வினை. மறுபடியும் அதே தான் இடைச்சொல் மறுபடியும் அதே பண்டா கொஸ்டின் இருக்குது. 13 மற்றொன்று என்பது என்னது? இடைச்சொல் தொடர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மற்றொன்று என்பது மற்று கொடுத்து ஒன்று என்ற பெயர் வந்திருக்கு. அது என்னது? மற்றொன்றுன்றது இடைச்சொல் தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது. ஒரே சொல் திரும்ப 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 அடுக்கி தொடர்வது. இங்கே பாருங்க, அடுக்கு தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். வருக வருக வருக. ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடிக்கும். ஒன்று அப்படி எக்ஸ்ட்ராடினரியாக சொல்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் அடுக்கு தொடர். ஓகேங்களா? அதான் அது அடுக்கு தொடர். ஒரே சொல் திரும்ப திரும்ப வருவது. ஓகேங்களா? இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை மட்டும் பார்த்துருவோம். தெரியுமா? ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து, எச்சம்டா என்ன? எச்சம்டா என்ன? 2 எச்சம் தான் இருக்குது. ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையச்சம். ஓகேவா? ஈ அல்லது ஊழ முடிஞ்சாக்கும் அது வினையச்சம். ஓகேவா? அதே இது ஆவல முடிச்சாக்க அது என்னது? பெயரெச்சம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் இருக்குமா? இக்காலத்தில் பெருமளவில் இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. பாருங்க, கேட்க வேண்டிய பாடல். இங்க பாருங்க, 2 பெயரெச்சம் வந்திருக்கு. கேட்கின்றது ஒரு பெயரெச்சமா? ஆவல முடியுதா? வேண்டிய என்பது ஒரு பெயரெச்சமா? இங்க பாருங்க. செல்ல, தக்க, இங்கேயே 2 பெயரெச்சம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள், அது வினையச்சமாக இருக்கலாம், பெயரெச்சமாக இருக்கலாம், பெயரை கொண்டு முடியக்கூடியதாக இருக்கணும் மொத்தத்தில். அப்போ அது கண்டிப்பாக அது பெயரெச்சமாக தான் இருக்கும். அப்போ பெயரெச்சம் மட்டும்தான் வரும், வினையச்சதில் வராது. ஏன்னா என்ன பண்ணும்? ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது. அப்போ அது என்னது? கூட்டுநிலை பெயரெச்சம் என்று அழைக்கிறோம். கூட்டுநிலை பெயரெச்சம் என்று அழைக்கிறோம். இத்துடன் 3ஆம் இயலில் இருக்கக்கூடிய இலக்கணம், ஓகேவா, தொகாநிலை தொடர் வந்து முடிஞ்சு. அடுத்து இதில் நம்மளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் பார்த்துருவோம். கீழ்காண்பவற்றில் பொருந்தாத இணையை கண்டறி. கீழ்காண்பவற்றில் பொருந்தாத இணை. உயிரினும் மேலானது எது? உயிரினும் மேலானது எது? ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் சொல்றாரு வள்ளுவர். உயிரினும் மேலானதாக காக்க வேண்டும். ஒழுக்கமுடையவர் யார்? ஒழுக்கமுடையவர் யாருன்றதான் நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின். ஒழுக்கமுடையவர் யாரு? ஒழுக்கமுடையவர் யாரு? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. யார் மேன்மை அடைவாங்களாம்? ஒழுக்கத்தில் இருக்கவங்க தான் மேன்மை அடைவாங்க. இதுவும் சரியாத்தான் இருக்கு. உண்மை பொருளை காண்பது என்ன? உண்மை பொருளை காண்பது என்ன? எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகேவா? அப்போ அறிவுண்டா என்னது? காண்பது. அறிவுனா இது எந்த பொருள் எந்த தன்மை என்று கண்டுபிடிப்பது. அப்போ உண்மை பொருளை காண்பது தான் அறிவு. உண்மை பொருளை காண்பது தான் அது அறிவு என்று சொல்றார். அடுத்து, உலகத்தோடு பொருந்தி வாழ்க கல்லாதவர். கல்லாதவர் யாரு? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, உலகத்தோட ஒத்து வாழ தெரியலன்னு வச்சுக்க, நீ அறிவு இல்லாதவராக கருதப்படுவார். ஆனால் என்ன கொடுத்துருக்கு? அறிவு உடையவர்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் தப்பு. ஆப்ஷன் இ. ஏன்னா பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அழிக்க வேண்டியவை என்ன? காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம்
கொடும் நோய். என்ன வருமா? இது 3 அழிஞ்சாக்கா அதனால் வரக்கூடிய துன்பம் என்ன வேண்டுமா? அழிஞ்சு போயிருமா. அப்போ எதை அழிக்கணுமா? காமம், வெகுளி, மயக்கம். காமம் என்பது ஆசை, வெகுளி என்பது கோபம், மயக்கம் என்பது அறியாமை. அப்போ ஆசை சினம் அறியாமையை கொள்ள வேண்டும் என்கிறார். பெரியாரை துணையாக்கி கொள்ள. பெரியாரை துணையாக்கி கொள்ளுதல்னால உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்குறேன் பாருங்களேன். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குள்ள. நீ எவ்வளவு பேர் பெற்றிருந்தாலும் பரவாயில்லடா, ஓகேவா? அதிலே பெரிய பேர் எது தெரியுமா? பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்வது. பெரியவர்கள் என்ன பண்ணோம்? அவங்கள போற்றி உனக்கு துணையாக நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அதான் நீ பெற்ற பேர்ல மிகப்பெரிய பேர்றான்றார். இப்போ பெரும் பேர் எது? பெரியாரை துணையாக்கி கொள்ளுதல். நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் யாரு? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தகுந்த இரக்க செயல்களை கொண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பிறர் நன்மையை கருதி நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்ணும் பண்பாளர் அவர். ரொம்ப இரக்க குணம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த விஷத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது நினைச்சா அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த நஞ்சையே சாப்பிடுவாங்களாம். அவங்க தான் யாரா? விரும்பத்தக்க. யாரு? விரும்பத்தக்க நபர்கள். என்ன கேட்டிருக்கு? நஞ்சை கொடுத்து முன் பண்பாளர் யாரு? பிறர் நன்மையை கருதுபவர். ஏன்னா என்ன சொல்றாரு பாடல்ல? பிறர் நன்மை கருதி. அப்ப ஆப்ஷன் சரியா இருக்கு. ஆராயாத மன்னன் என்ன பண்ணுவான்? நாட்டின் வளத்தை பெருக்குவானா? இல்ல. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடும். நீ தினம் என்ன நடக்குது நாட்டில்னு சொல்லி ஆராய்ஞ்சு நீ ஆட்சி செய்யலைனா தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். இங்கே வளத்தை பெருக்குவான் இருக்கு, இங்கே வளம் அழிக்கப்படும். அப்போ ஆப்ஷன் இ தான் ஆன்சர். 3. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுந்தற்று. இக்குறள்களில் பயின்று வரும் அணியது. பாருங்க, நச்சப்படாதவன் செல்வம், அதாவது நச்சப்படாத அடுத்தவனுக்கு பெரிய நச்சப்பையப்பான்வாங்கள்ல, கஞ்சப்பைய. உதவி செய்ததால், பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவரால் விரும்பப்படாதவர். அவன் யாருக்குமே எச்சிக்கையில் காக்கா வெட்ட மாட்டேன் அப்பான்வாங்க. ஏன்னா அந்த எச்சிக்கையில் இருக்கக்கூடிய பருக்கு கீழே விழுந்து அந்த காக்கா சாப்பிட்டு போடுமா. அதுக்காக இந்த பிறருக்கு உதவி செய்யாதவன், ஒருவனாலும் விரும்பப்படாதவன், அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் இருக்குல்ல, அது எப்படின்னா நடு ஊரில் ஒரு விஷ மரம், ஒரு விஷ மரம் அப்படியே பழுத்து அப்படியே தொங்குனா எப்படி இருக்கும், அது எவனும் வாங்கி பிடிங்கி சாப்பிட மாட்டாங்கல்ல, அது மாதிரின்னு சொல்கிறார். அப்போ இது போல, எது போல? நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். போல என்ற போன்ற என்ற வார்த்தைகள் அது என்னது? உவமை. அப்போ இது என்ன அணி? உவமை அணி. அது என்ன அணி? உவமை அணி. 4. மேன்மைன்னா இது, மேன்மைன்னா உயர்வு. வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை, இன்மைனா வறுமை. இன்மைனா என்ன? வறுமை. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1க்கு ஆவண்ணா, ஓகேங்களா, 2க்கு ஆனா, 3க்கு ஈயண்ணா, ஆப்ஷன் ஆ கிடைக்குது. 4க்கு ஈனா. உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க விட வேண்டியது எது? ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 6. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்பதில் அமைந்துள்ள நயம் எது? நயம்னா என்ன? எதுகைனா என்ன? முதலெழுத்து ஒண்டி வருவது எதுகை இங்கே இருக்கா? இல்லை. மோனைனா என்ன? முதலெழுத்து ஒண்டி வருவது. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒண்டி வருவது. இங்கேயும் லூ இருக்கு, இங்கேயும் லூ இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். அப்படியே போட்டுறக்கூடாது. முரண்டான எதிர்ச்சொல் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இங்கே இல்லை. ஈபுனா என்ன? கடைசி சீர்கள் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே அதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா. 7. பெரியாரை பேணி தமராக்குழல். இதில் தமர் என்பது என்ன? தமராக்குழல் என்ன? தனக்கு துணையாக வச்சுக்க, அதான் நீ பெற்ற பேர்லேயே மிகப்பெரிய பேருன்றாரு. இப்போ தமர் என்பது தம்மு போல வச்சுக்கணும், அதாவது தன்னை போல வச்சுக்கன்றாரு. அதான் தமராக்குழல். 8. முயற்றின்மை இன்மை புகுத்து விடும். இதில் இன்மை என்பது என்ன? இன்மைனா என்ன? வறுமை. இன்மைனா என்ன? வறுமை. இன்மைனா என்ன? வறுமை. அதிகாரம் ஒழுக்கமுடைமை 14வது அதிகாரம். மெய்யுணர்தல் 36வது அதிகாரம்.
பெரியாரை துணையாக்கி கொள்வது 45, கொடுங்கோன்மை 56. கொடுங்கோன்மை என்னது? 56. இது போக இங்கே நிறையா கொடுத்துருக்குறாங்க. கொடுங்கோன்மை 56, கண்ணோட்டம் 58, நன்றில் செல்வம் 101. இது நல்லா யாபத்தில் வச்சுக்கிருவீங்க. 101. ஆழ்வின் உடைமை 62. ஆழ்வின் உடைமை 62. அப்போ ஒழுக்கமுடைமை 14, மெய்யுணர்தல் 36, பெரியாரை துணையாக்கி கொள்ளுதல் 45, கொடுங்கோன்மை 56. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? ஆவண்ணா ஆவண்ணா ஆனா ஈயண்ணா ஆப்ஷன் ஆ கிடைக்குது. அடுத்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துருவோம். கலைச்சொற்கள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன? செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன? செவ்விலக்கியத்துக்கு தான் என்ன சொல்லுவோம்? நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அடுத்து எபிக். எபிக்ன்றது என்னது? காப்பியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? எபிக்னு சொல்லுவோம். காப்பியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? எபிக்னு சொல்லுவோம். டிவோஷனல். டிவோஷனல் என்பது பக்தி. டிவோஷனல் என்பது என்னது? பக்தியை நம்ம என்ன சொல்லுவோம்? டிவோஷனல் சொல்லுவோம். ஏன்சியன்ட் லிட்ரேச்சர், பண்டைய காலத்து இலக்கியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். ரீஜனல் லிட்ரேச்சர், அது வந்து வட்டார இலக்கியம். வட்டார இலக்கியம் நம்ம கி ராஜநாராயணனை பற்றி பார்த்தோம்ல, அதை என்ன சொல்லுவோம்? ரீஜனல் லிட்ரேச்சர். ஃபோக். ஃபோக்குன்றது நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். இது வந்து நான் அந்த பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அதனால தான் நான் இதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இத்தோட 3ஆம் இயலுக்கான அனைத்து கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அதற்கான விளக்கமும் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.